வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இளவரச ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பாரு. அதாவது ஒரு தடவை கண்டபடி திட்டி, அதாவது கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாரு. யாரோ இவருக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. அவங்கள வந்து கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போடுறது, இவர் கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது எப்பவும் போல் நடக்கிறதா. நேற்றா நான் தெளிவாயிட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு தெளிவான மனுஷனாக அடுத்தவங்கள திட்டி வீடியோ போடுறான்னா அதுதான் இளவரசனுக்கு ஒழுக்குங்கிறது என்னென்னு தெரியாது. சோசியல் மீடியாவில் எதை பற்றி பேசணும், யாரை பற்றி பேசணுங்கிறது தான் தெரியாது. நேற்று ரோபோ சங்கர் அவர்கள் காலமானார். அதுவும் வந்து அதிர்ச்சி தான். ஆழமான வருத்தத்தை, என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இவர் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி யோசிச்சிருக்கோணுமே. நாம தான் எந்த விதத்தில் ஒழுக்கம் இல்லாமல் யூடியூப்பில் கெட்ட வார்த்தை பேசிட்டு போதை போட்டு வீடியோ போட்டு இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவங்க உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு இவரோட உடம்பை இவர் பார்த்தாரா, அதுதான் கேள்வி. அதாவது பொதுவாக யூடியூப்னு இருந்தால் நல்ல கமெண்ட் பாருங்க, பேட் கமெண்ட்டும் வரும். பேட் கமெண்ட்டாக அதிகமாக வரும். அப்புறம் பேட் கமெண்ட் அதிகமாக வந்தால் அவங்களால திட்டி வீடியோ போட்டால் யூடியூப்பே தாங்காது. ஆனால் இவர் ஓடுவார். இவருக்கு என்ன வேலைன்னா, யாராச்சும் ஒருத்தர் சூப்பருங்க அப்படின்னு சொன்னான்னா மானே தேனே சாமின்னு தாங்குவார். அதே பேட் கமெண்ட் பண்ணால் அவங்கள பிடிச்சி வசைவாடுறது நம்ம இளவரசனுக்கு ஒன்று புதுசு கிடையாது. நான் சொல்லியாச்சு, ஒரு ஒழுக்கமில்லாத ஆளுங்கிறது இளவரசன் அது மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நேற்று அப்படியே யூடியூப்பில் அப்படி நடிச்சிருப்பார். நான் வந்து தெளிவாயிட்டேங்க, நான் வந்து ஒழுக்கமான ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் மஞ்சக்காமலை வந்ததுக்கப்புறம் எத்தனை டைம் தண்ணி போட்டார், எத்தனை டைம் ட்ரிங்க்ஸ் போட்டார், எத்தனை பேர் வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் மஞ்சக்காமலை வந்தால் தண்ணி அடிக்கக்கூடாதுங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணாங்க. அதெல்லாம் இவர் கேட்டாரா? அதெல்லாம் அப்படி கேட்காம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுக்கத்தை பற்றி நாம் நினச்சி பார்க்கணும். நாம் பொதுவாக எந்த வித கெட்ட வழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். நாம் தான் எந்த விதத்தையும் ஒழுக்கம் இல்லாமல் வலைதளத்தை இலவச வருமானத்தை நம்பிட்டு இருக்கிற ஒரு ஆளுன்ட்டு இவருக்கு நல்லா தெரியுது. இவரெல்லாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சில பேர் வந்து பேட் கமெண்ட் பண்ணத்தான் செய்வாங்க. அதுக்காக இவர் வந்து வசைபாடலாமான்னு கேட்டால் நான் இப்படி தான் வசைபாடுவேங்க. என்னோடய ஒழுக்கத்தை பற்றி நீங்களாம் பேசவே கூடாது. எனக்கு தேவை, நான் வீடியோ போட்டு நீங்கள் பார்க்கணும். பேட் கமெண்ட் ஆராய்ச்சி பண்ணால் அவங்கள திட்டி வீடியோ போடுவேன். அதுதான் இவர் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஒழுக்கன்னா என்னென்னு இவருக்கு தெரியவே தெரியாது. அதாவது இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹீரோயிசம். நாம் திட்டி வீடியோ போடுறா அவங்க பயந்துக்குவாங்க, அப்புறம் நம்மளை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது. ஒழுக்கமே இல்லாத ஒரு ஆள்னா நம்ம இளவரசன் சொல்லலாம். அது இப்போ காலையில் ஆல்ரெடி ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போடுறாரு. அது சாட்சி வீடியோவில் தான் போடுறாரு. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, யூடியூப்பில் நம்மளை மாதிரி ஒரு ஹீரோ கிடையாது, நம்மளை மாதிரி ஒரு ரவுடி கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. மொத்தத்தில் இவரோட செயல்பாடெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு 3 மாதம் மஞ்சக்காமலை வந்ததுக்கப்புறமே புல் போதை போட்டாங்க. எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க மனைவியே சொன்னாங்க, இந்த மாதிரி திருந்த மாட்டேங்கிறாருங்க, குடிச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்கிறான்னு நிறைய பேர் கேட்டாங்க. எதுக்கு யூடியூப்பில் சொல்லிட்டு இருப்பாங்க? இப்படியெல்லாம் யூடியூப்பில் சொன்னால் தான் இவருக்கு வருமானம். இவர் எங்கே வேலைக்கு போனார், எந்த விதத்தில் உழைச்சி சம்பாதிச்சாருன்னு கேட்டால் எங்கேயும் கிடையாது. அப்புறம் அப்பப்போ திட்டி வீடியோ போடுவார். பொதுவாக இவரோட ஒழுக்க செயல்பாடு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த 1 வருஷம் எடுத்து பார்க்குங்க. முழுக்க போதையில் தான் இருக்கும். போதை போடுறது, ஆட்டம் போடுறது, அதுக்கப்புறம் 10 நாள் நல்லவர ஆட்ட வேஷம் போடுறது தான் இளவரசனோட அப்பொழுக்கற்ற செயல்பாடு. ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் இவரெல்லாம் பேசவே கூடாது. அந்தளவுக்கு இவருக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க மஞ்சக்காமலை வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது. எத்தனையோ பேர் சொன்னாங்க, அவங்க சப்ஸ்கிரைபரே சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் இவர் கேட்டாரான்னு கேட்டால் கேட்டுக்கவே மாட்டார். இப்போ வந்து இவர் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது யாரோடத்தர் பேட் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. அந்த பேட் கமெண்ட் பண்ணவரை வீடியோவை போட்டு சாட்சி வீடியோவில் திட்டுறாரு. அப்புறம் என்னங்கிறாரு, இனி பேட் கமெண்ட் பண்ணால் டைரெக்டாக நான் பார்க்க மாட்டேங்க, டைரெக்டாக நான் திட்டி வீடியோ போடுவாருங்க. திட்டி வீடியோ போட்டால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? இவருக்கு பிரயோஜனம் இருக்குது. அது லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. மொத்தத்தில் இவருக்கும் ஒழுக்கத்துக்கும் எப்பவுமே எந்த காலத்துலேயுமே சம்மந்தம் இல்லை. ஒரு ஒழுக்கமான ஆளாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவாங்களான்னு கேட்டால் இவர் போடுவார். அதுதான் இவரோட அப்பழுக்கற்ற செயல்பாடு. இந்த மாதிரி ஒழுக்கமில்லாத ஆளுகளை பல யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அதில் முதலிடத்தில் இருக்கிறவர் நம்ம இளவரசர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் திருந்திருப்பாராட்டுக்குது. ஒன்றும் தப்பில்லை. ஆனால் மஞ்சக்காமலை வந்ததுக்கப்புறம் எத்தனை டைம் இவர் வந்து திருந்தினார்? எந்த காலத்துலேயும் திருந்தலை. இப்போ வந்து இவர் நல்லவராட்ட சித்தரிக்கிறாரு. ஆனால் அது வந்து எதுக்குன்னா யூடியூப் இலவச ட்ராமாக்கு வேண்டியதா. அப்புறம் வந்து பேட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணத்தான் செய்வாங்க. எனக்கு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர்த்த நான் திட்டியிருப்பேன், எத்தனை பேர்த்தையும் நான் திட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா ஒழுக்கம் முக்கியம். சோசியல் மீடியாவில் வந்துட்டால் ஒழுக்கம் முக்கியம்.
ஆனால் ஒழுக்கமே இல்லாத ஒரு ஆள்னா நம்ம இளவரசனை திருப்பி திருப்பி சொல்ல அதை வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. எத்தனை பேர்த்த இவர் திட்டுவார்னு கேட்டால் இன்னும் நிறைய பேர்த்த திட்டுவார். அப்போ தான் இவருக்கு இலவச வருமானம் வரும்.